அனைவருக்கும் வணக்கம். Play Store மூலமாக நியூ சேஃபால் வாலெட் எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதில உன்னிப்பா கவனிக்க வேண்டியது, ரெட் கலர்ல எல்லாமே ரவுண்ட் பண்ணியிருப்பேன். அத உன்னிப்பா கவனிங்க. இந்த வாலெட் ஓப்பன் பண்ணும்போது கூட யாரையும் வச்சிருக்காதீங்க. நீங்க மட்டும் தனியா இருக்கும்போது ஓப்பன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி ஓப்பன் பண்றதுன்னு பார்ப்போம். மேல பாருங்க Play Store இருக்கு. Play Storeஅ டச் பண்ணுங்க. கீழ சர்ச்ன்னு இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. மேல சர்ச் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கு இல்லையா? அங்க டச் பண்ணிட்டு சேஃபால்ன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா கீழயே சேஃபால்ன்னு வரும். ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த சேஃபால டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சேஃபாலோட லோகோ இருக்கும். அதுக்கு நேரா இன்ஸ்டால்னு இருக்கும். 2 இன்ஸ்டால் இருக்கு. 2வது இன்ஸ்டால் கீழ ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கலாம். அத நோட் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டால டச் பண்ணுங்க. டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன பிறகு ஓப்பன் கேட்கும். ஓப்பன டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, கிரியேட் நியூ வாலெட் அப்படின்னு கேட்கும். கிரியேட் நியூ வாலெட் குடுங்க. உங்களுடைய டிஜிட்டல் பாஸ்வேர்ட் கேட்கும். அதாவது 6 டிஜிட்டல்ல சீக்ரெட் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுக்கு என்ன மாரி சீக்ரெட் பாஸ்வேர்ட் போடணும்னு தோணுதோ, அந்த மாரி போடுங்க. ஞாபகத்துல எப்பவுமே இருக்கணும். இந்த பாஸ்வேர்ட் யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்களா? நான் உதாரணத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6 போட்டிருக்கேன். அந்த மாரி நீங்க போடாதீங்க. டிஃபிகல்ட்டா போடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க உதாரணத்துக்காக நான் இத போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாரி பாஸ்வேர்ட் 6 நம்பர் போட்ட உடனே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ ஏற்கனவே நீங்க போட்டீங்க இல்லையா? அந்த பாஸ்வேர்ட திரும்ப இந்த இடத்துல பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணீங்கன்னா, பேக்கப் நவ் அப்படின்னு கேட்கும். பேக்கப் நவ்வ டச் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேக்கப் மெனோலி அப்படின்னு இருக்கு இல்லையா? ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்க. உன்னிப்பா பாருங்க. அத டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். 3 ஆப்ஷன் லாஸ்ட்ல பாருங்க ஒரு டிக் குடுக்குற மாரி இருக்கும். அந்த 3த்தையும் டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா கிரீன் கலர்ல டிக் வரும். கீழ பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டூட்ன்னு இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ ஏற்கனவே கிரியேட் பண்ணீங்க இல்லையா? 6 டிஜிட்டல். அந்த பாஸ்வேர்ட இந்த இடத்துல பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ண உடனே உங்களுக்கு 12 வார்த்தைகள் ஷோ ஆகும். இத ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. வேற மொபைல்லயும் நீங்க இத ஃபோட்டோ புடிக்கக்கூடாது. ஏன்னா, இந்த 12 வார்த்தை உங்களை தவிர, உங்க குடும்பத்த தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு நோட்லயோ, இல்ல பேப்பர்லயோ இந்த 12 வார்த்தைய நம்பர் வைஸா 1 போட்டு மத், 2 போட்டு கீப், 3 போட்டு ரிச், 4 போட்டு அங்கிள் இந்த மாரி நம்பர் வைஸா போட்டு, ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம, ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனியா எழுதுங்க. இந்த சேர்த்து எழுதுவாங்க இல்லீங்களா? அந்த மாரி எழுதாதீங்க. ஒரு எழுத்து உங்களுக்கு மறந்து போனாலும், இந்த வேலட்ட உங்களால ஓப்பனே பண்ண முடியாது. ஒரு வார்த்தை மிஸ் ஆனாலும் இந்த வேலட் ஓப்பன் பண்ண முடியாது. வார்த்தைகள் மாறி போனாலும் வேலட்ட ஓப்பன் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னிப்பா, கவனமா எழுதுங்க. இது எழுதும்போது பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இந்த வேலட்ல உங்களுக்கு எவ்வளோ டாலர் இருந்தாலும், இந்த 12 வார்த்தைகள் இருந்தா மட்டும் தான் உங்களால எடுக்க முடியும். இந்த 12 வார்த்தையில ஒரு வார்த்தை இல்லனாலும், உங்களால $1 கூட நீங்க வெளிய எடுக்க முடியாது. அதே சமயம், நீங்க ஒரே ஒரு எழுத்து மிஸ் பண்ணியிருந்தாலும், இந்த 12 வார்த்தையில ஒரு எழுத்து தப்பா இருந்தாலும், உங்களால இந்த வேலட்லேருந்து $1 கூட எடுக்க முடியாது. உன்னிப்பா கவனிச்சு, நிதானமா எழுதுங்க. 12 வார்த்தையும் கரெக்ட்டா நம்பர் வைஸா எழுதிட்டு, கீழ நெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, இந்த 12 வார்த்தை இருந்த இடத்துல நம்பர் மட்டும் இருக்கும். வார்த்தை இருக்காது. கீழ கலைஞ்சிருக்கும். நீங்க பேப்பர்ல எழுதினீங்களா? அதுல பாருங்க. மத்துன்றது எங்க இருக்கு? அந்த மத்துன்ற அந்த வார்த்தைய டச் பண்ணீங்கன்னா, அந்த 1ல போய் உட்காந்துரும். 2வது கீப்ன்ற வார்த்தைய டச் பண்ணீங்கன்னா, 2ல போய் உட்காரும். 3வது ரிச்ன்ற வார்த்தைய டச் பண்ணீங்கன்னா, 3ல போய் உட்காரும். இந்த மாரி 12 வார்த்தையும் அந்த பேப்பர்ல எழுதின லிஸ்ட் பிரகாரம் டச் பண்ணுங்க. அது அங்க போயிட்டு உட்காரும். இந்த மாரி உட்கார்ந்த பிறகு, கீழ வெரிஃபைன்னு இருக்கு பாருங்களா? அந்த வெரிஃபைய டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, டிஸ்மிஸ் ஆல், நெக்ஸ்ட்ன்னு கேட்கும். நீங்க டிஸ்மிஸ் ஆல் குடுங்க. இந்த மாரி வரலாம், இல்ல வராம கூட இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா டிஸ்மிஸ் ஆல் குடுங்க. குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாலெட் ஓப்பன் ஆயிடும். கீழ கொஸ்டின் செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? செக்யூரிட்டி கொஸ்டின டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, அத ஸ்டார்ட்ன்னு கேட்கும். கீழ பாருங்க. ஸ்டார்ட்ட டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா 4 கொஸ்டின் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் இருக்கும். அது எதுன்னு நீங்க படிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏ. அந்த கட்டத்துல ஒரு டச் பண்ணுங்க. டிக் ஆகும். 2வது கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு இல்லையா? அந்த கட்டத்துல ஒரு டச் பண்ணுங்க. தோராயமா. ஓகேங்களா? அந்த மாரி டச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி டிக் ஆயிடும். நீல கலர்ல. ஓகேங்களா? டிக் ஆன பிறகு மேல் பக்கமா தள்ளுங்க. தள்ளுனீங்கன்னா 3வது கொஸ்டினுக்கு ஏ டச் பண்ணுங்க. 4வது கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷன டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு, கீழ சப்மிட்ன்னு இருக்கு இல்லீங்களா? அந்த சப்மிட்ன்றத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, எது ரைட் ஆன்ஸரோ அது கிரீன் கலர்ல டிக் ஆகியிருக்கும். எது தப்பான ஆன்ஸரோ அது ரெட் கலர்ல இருக்கும். இப்ப பாருங்க 3வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, மேல பாருங்க. கிரீன் கலர்ல டிக் ஆயிருக்கு. அது கரெக்ட்டான ஆன்ஸர். 4வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல ரெட் கலர் இருக்கு. அதனால அது தப்பான ஆன்ஸர். எது ரைட்டான ஆன்ஸர்னா, நீல கலர்ல இருக்கு இல்லீங்களா?
டி 4வது ஆப்ஷன் 4வது ஆன்சராக இருக்குது அதுதான் ரைட்டான ஆன்சர். அப்போ என்ன பண்ணுறீங்க, நீல கலருக்கு முன்னாடி இருக்கிற அந்த கட்டத்தை ஒரு டச் பண்ணிங்கன்னா அது க்ரீன் கலராக மாறிடும். இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா கீழ்ப்பக்கமாக தள்ளுங்க. ஏன்னா 1வது கேள்விக்கும் 2வது கேள்விக்கும் நம்ம ஆன்சர் வந்து கரெக்டானு பார்க்கணும். கீழ்ப்பக்கமாக தள்ளினீங்கன்னா 1ல் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஆன்சர், 2லையும் பார்த்தீங்கன்னா தப்பான ஆன்சர். அப்போ எது ரைட்டான ஆன்சர்னா 1ஆம் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் சாரி நீல கலரில் இருக்கு இல்லைங்களா, நீல கலரில் இருக்கிறது தான் ஆன்சர். அதுக்கு நேராக இருக்கிற அந்த கட்டத்தை ஒரு டச் பண்ணுங்க. ரெண்டாவது கேள்விக்கு நீல கலரில் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற கட்டத்தை டச் பண்ணுங்க. அப்படி டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக் ஆகிடும். டிக் ஆகிடுச்சுன்னா ஓகே கரெக்டான ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். மேல் பக்கமாக தள்ளுங்க. மேல் பக்கமாக தள்ளினீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மிட்னு கேட்கும். அந்த சம்மிட்டை டச் பண்ணுங்க. சம்மிட் டச் பண்ணிங்கன்னா ஓகேன்னு கேட்கும். கீழே பாருங்கள், அந்த ஓகேவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டுனா உங்களுடைய வேலெட்டு ஓப்பன் ஆகிடும். இப்படி தான் சேஃபால் வேலெட்டு ஓப்பன் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த வேலெட்டுக்குள்ளே காயின் வந்து எப்படி கொண்டு வந்து வைக்கிறது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி, பிடிசி இந்த மாதிரி எத்திரியம்லாம் இருக்கு இல்லைங்களா, நமக்கு எது முக்கியமோ அதை எப்படி இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.